நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். பகல் என்பது நாம் பழகி போன ஒரு வாழ்க்கை முறை. அதை தாண்டி இரவை மனுஷன் கான்கியூர் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சில வருஷங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப காலமாகவே இரவை ரசிக்கிற மனிதர்கள் இருந்தாலும் இரவையும் பகலோடு சேர்க்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். அப்படிப்பட்ட யதார்த்தத்தில் இரவு என்பது எப்படிப்பட்டது, அதனுடைய வாழ்க்கை என்ன, அதில் இருக்கக்கூடிய ரசனைகள் என்ன ஒரு பக்கம், பகல் என்பது என்ன, அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் என்ன, அதனுடைய அவசியங்கள் என்ன அப்படிங்கிற மறுபக்கம். இந்த விவாதத்தில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாரு. தமிழகத்துடைய மிக முக்கியமான இன்டலெக்சுவல் முகம் இவர். உயிர்மை பத்திரிகையினுடைய ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள். இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான சப்ஜெக்டில் மிகச்சரியான ஒரு மனிதர் இந்த அவைக்கு வந்ததில் உண்மையே சந்தோஷம். தேங்க்ஸ் டு மிஸ்டர் மனுஷ்யபுத்திரன் ஃபார் திஸ். அண்ட் சார்ட்டை பேசுறதுக்கு முன்னால் நான் இந்த பக்கம் வரேன். அதாவது இரவு பயமானது, இரவு பிள்ளைகளை வெளியில் அனுப்புறதுல ஒரு 10 மணிக்கு மேலே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பின்னாலையும் பகல் நேரத்தில் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்வதற்கு பின்னாலேயும் ஒரு தொன்மம் நமக்கு இருக்குது. அது நம்ம சின்ன வயசுலேருந்தே பழகியிருக்கோம். நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள், புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. இரவு என்பது வேதாளம், பேய், கல்வன், இரவு, இந்த மாதிரி பூதம், இப்படியான ஒரு விஷயம், அதல பாதாளம், இந்த மாதிரி விஷயங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டே சொல்லப்பட்டு வந்திருக்கு. அதே போல் பகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வெளிச்சம், ஒளிவட்டம், எல்லா கடவுளுக்கு பின்னால் ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு, ஒரு பூரணம், ஒரு அறிவு, இப்படியான ஒரு விஷயத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பகல் என்பது அறிவு, இரவு என்பது அறியாமை. அது பேயோடும் பூதத்தோடும் தொடர்புடையது, இது தெய்வாம்சத்தோடும் ஒளி வெள்ளத்தோடும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தொன்ம அடிப்படையில் இப்படி ஒரு பிலீஃப் ரொம்ப காலமா இருக்கு. இது உண்மையா இல்ல பயமுறுத்தலுக்காக சொல்லி வச்சிருக்காங்க? பயமுறுத்தலுக்காக தான் இதெல்லாம் வந்திருக்கே. சின்ன வயசுலேருந்து மனுஷங்க எதையோ வச்சு பயப்படுறாங்க. இப்போ ஆதி காலத்தில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரல் ஃபோர்ஸஸ், லைட்னிங் அண்ட் இதெல்லாம் வாயு, இதெல்லாம் வச்சு பயந்து தான் கடவுள் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ it's human tendency to get scared of something, but this has to change actually. ஏன்னா இப்போ நம்ம we are progressing towards a scientific life actually. But scientific life அப்படின்னு வச்சு we always question what is real and what is wrong. What are the நிறைய superstitious beliefs இருக்கு. இது வேணுமா, இது அவசியமா, what is the reason behind it. அந்த காலத்துல எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சினி காமிச்சிட்டோம். அந்த காலத்துல ஏன் விளக்கேற்றணும் அப்படிங்கிறாங்கன்னு பார்த்தேன்னா, அந்த காலத்துல லைட் பல்ப்ஸ்லாம் இல்லை. அப்போ சாயந்தரம் ஆக விளக்கு ஏற்றதான் செய்யணும். அப்போ அதுதான் that is the only source of light. பட் இப்போ we have light bulbs. So things have changed actually. We are moving towards a more scientific life. இப்போ இரவு முழுக்க எல்லா இடங்களிலும் நிறைய விளக்குகளோட அது பகல் போல வெளிச்சமா இருக்கப்போ அந்த நகரங்கள்ல இரவு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணனும், அதை ஒதுக்கி வைக்க வேண்டியது இல்லங்கறீங்க? ஒதுக்கி வைக்கிறது வேண்டியது சத்தியமா இல்ல சார். How do you see that? அந்த இரவு லைட் மட்டும் இல்ல சார், இரவாவே அப்படியே என்ஜாய் பண்ணனும். அது இருட்டாவும் அதை என்ஜாய் பண்ணனும். இருட்டாவும் என்ஜாய் பண்ணனும். ஏன்னா அதுல ஒண்ணு பயப்படுறதுக்கே ஒண்ணும் இல்லங்க. இல்ல, இது நான் என்ன கேட்டாக்க நம்ம we are a fallen piece of nature. நேச்சரோட அசோசியேட் ஆனவங்க தான் நம்ம மெட்டபாலிக் சிஸ்டம் படி there is an inner clock harmony system in brainல அந்த சிஸ்டம் என்ன பண்றதுனாக்கா அந்த ஸ்லீப் சைக்கிளை நம்ம when we are pushing back and forward. இல்ல, அது பயாலஜிக்கல் இஷ்யூஸ், அது ஓகே. அது இல்ல அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஃபால்ஸா ஒரு இட்ஸ் அ மித். ஃபால்ஸா நைட்டை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிலே ரேஸ் ஓடுற மாதிரி என்னன்னு புரியாம இவங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தெய்வாம்ச தன்மை இருக்கிறதுனால தான் அது பூமிக்கு அடியில எங்கேயோ இருக்கிற ஒரு செடியோட சீடை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தெய்வாம்ச தன்மை இருக்கிறதுனால தான் இரவுல அது உள்ள பூமிக்கு அடியில இருந்தால் கூட இந்த சூரிய ஒளிப்பட்டு அதை வெடிச்சு வெளியில வர வைக்கக்கூடிய ஒரு மாயை, ஒரு மேஜிக். இட்ஸ் நாட் மாயை, ஐ எம் சாரி, மேஜிக் பண்றது அது. இந்த தொன்மத்தை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? தெய்வாம்சத்தை இரவோட நம்ம ஏன் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, இப்ப கோவில் திறந்திருக்கணும், அதாவது புனிதமான இடம் கோவில்னு நம்ம போறோம், எல்லாம் மனசுக்குள்ளேயே கோவில் இருக்கு, நீங்க இருக்கிற இடத்துலயே சாமி கும்பிடுங்க அப்படின்னா கூட அந்த எனர்ஜைஸ் பண்ணி இருக்கிற இடம் இட் இஸ் அ டெம்பிள். நம்ம வி ஆர் கோயிங் டு த டெம்பிள் டு டூ ப்ரேயர்ஸ். தெய்வாம்சம்னு வரும்போது ப்ரே பண்ணும்பொழுது அதுக்கு டே டைம் தான் உகந்தது. எந்த கோவிலும் நைட்டு திறந்துருக்காது. விடிய காலத்தால 4:30-5 மணி. குருவாயூர் கோயில் போனீங்கன்னா கூட 3 AM திறந்து 8:30 மணிக்கு மூடிடுவாங்க. இவங்க இரவை பற்றி பேசும்பொழுது அதை ரசனைங்கிற ஆங்கிளில் தான் பேசுகிறாங்களே ஒழிய ப்ராக்டிக்கல் லைஃப் தினப்படி வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது டே இஸ் அ டே. நீங்கள் டேயோட பசில் கேட்டீங்க. ஆல் பசில்ஸ் வி ஹாவ் டு அண்டர்கோ அட் த டே டைம். இறைவனை, நீங்கள் கடவுளை
பகலில் தான் பார்க்க முடியும், ஏன்னா கோயில் அப்பதான் திறந்திருக்கும். ஒரு சின்ன விளக்கம் சார். சைவத்திலும் சரி வைணவத்திலும் சரி மிகப்பெரிய ராத்திரி சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, பகலிலா இரவிலா. கண்டிப்பா இரவு பகலுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சரி யதார்த்தங்களை நாங்கள் மறுக்கவே இல்லைங்கம்மா. கண்டிப்பா ராத்திரினா தூங்க வேண்டிய விஷயம் தான் இல்லை. ஆனா அதையும் மீறி நாங்கள் அதை ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதை கொஞ்சம் பகல்ல செய்ய வேண்டிய விஷயங்களை ராத்திரியும் செய்து பார்க்கிறோம். அதை செய்து கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணி பார்க்கிறோம். மெஜாரிட்டி இஸ் த அத்தாரிட்டி. சோ நம்ம வந்து மெஜாரிட்டி இஸ் த அத்தாரிட்டி. சி, உலகமே பிராக்டிக்கலா வாழ்வதற்கென்று பகலையும் ஓய்வெடுப்பதற்கென்று இரவையும் வைத்திருக்கிற போது நீங்க ஏன் புதுசாக ஒரு இரவு வாழ்க்கை அப்படின்னு அதுக்குள்ள போய் கீழே கொடுங்க? ஏன் அதுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த உலகமே பிராக்டிக்கலா பகல் தான் எல்லாவற்றுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறப்போ அந்த நைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றேன், நடுச்சாமத்தில் போய் மலையில உட்காடுறேன், மொட்டை மாடியில் உட்காந்து நட்சத்திரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆர் யூ லிவிங் இன் a dream world or what? Why do you call it a dream world? நம்ம லிவ் பண்ணதனியும் ஒரே ஒரு லைஃப் தான். Why not enjoy it and understand it and think about it? நம்ம வந்து இப்போ தெய்வீகமா இல்லையா அப்படின்னு பேச்சு வந்தது. இப்போ தெய்வீகம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போயிட்டு தான் நம்ம கடவுளை வந்து நினச்சிக்கணும்னு இல்லை. நம்ம எனக்கு வந்து ஃபார் மீ ப்ராக்டிக்கலி ஃபார் மீ பார்த்தேன்னா ஐ பிலீவ் தட் நேச்சர் ஆஸ் இட்ஸ் ஓன் ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி பிகாஸ் ஆஃப் இட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஃபார்ம்ட் அண்ட் தட்ஸ் வாட் வி கால் கடவுள். ஓகே, இதை நான் ராத்திரியில் நான் என்னோட இதை வந்து யோசிச்சு என்னோட when I think about the sky and the universe, only then I can actually மனப்பூர்வமா அதை உணர முடியும். I can understand it completely. நீங்க இப்படியாக வாழ்க்கைக்கு ஒரு புதிய இலக்கணம் சொல்றது ஆட் அண்ட் அவுட்டா தெரியலையா உங்களுக்கு? எல்லாரும் ஒரு அமைப்பின் எல்லாருக்குமே கடவுள் அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கிறாங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, சரிதானே? பட் ஸ்டில் ஒரு கோவிலுக்குள்ள போறப்போ அதற்குன்னு ஒரு சூழல் கிடைக்குது. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு நான் ராத்திரி கண்ணு முழிச்சு அண்டவெளியை பார்த்து ஆண்டவனை தேடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எல்லாருமே புதிதாக ஒரு மெதப்புல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எதுக்கு கோவிலுக்கு நம்ம போறோம்? நம்ம கோவிலுக்கு ஏன் போறோம் அப்படின்னு பார்த்தல எனக்கு படி எங்க அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல இங்க தான் இருக்காரு. he taught me like அவர் வந்து கொஞ்சம் philosophy-ல எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எனக்கு it is gone into my mind for a long time. அவர் என்ன சொன்னாருன்னா, எதுக்கு நம்ம கோவிலுக்கு போறோம்? கோவிலுக்கு ஏன் போறோம்னா we want to have concentration. நிறைய பழைய காலத்துல வந்து அந்த யோகிஸ் அண்ட் ஞானிஸ் பார்த்தீங்கன்னா they have means of concentration. அந்த concentration வரதுனால தான் they are able to achieve lot of other things, new unrealistic thing. இப்போ unrealistic-ஆ இருக்காது, அப்போ அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கிற கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா போயிடுது. வித் ஆல் த ஹாப்பிசர்ட் லைஃப் விச் வி ஆர் லீடிங், நம்மளுக்கு இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த மீன்ஸ் ஆஃப் அந்த ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இது போயிடுது. நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரதுக்காக தான் ஒரு கோவில், ஒரு கடவுள் அண்ட் ஒரு இதுக்குன்னு போறோம். why not think about it in the night with stars and with something else? why not have the same concentration with something else? அதே நேரத்துல அமைதியாக உட்கார்ந்து வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து அந்த அருளை அல்லது இறைவனை தேடலாம்னு சொல்றீங்க. பட் நைட்ல வெளியில போகணும், நைட்ல போய் வானத்தை பார்க்கணும், நைட்ல நடந்து போகணும்னு சொல்ற நீங்க எல்லாருமே தனியா அதை செய்றீங்களா இல்ல ஒரு குழுவா செய்றீங்க? தனியாவும் என்ஜாய் பண்ணலாம், இல்ல பண்ணலாம், தட்ஸ் a different issue. பட் பெரும்பாலும் இரவு நேர வாழ்க்கை என்பது நண்பர்களோடு கூடியதாக குழுவாகத்தான் இருக்கு. இரவு குழு மனோபாவத்திற்கும் குழுவாக இயங்குவதற்குமான ஒரு வாழ்க்கை முறை. பட் பகல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அது தனி மனிதனுக்கான. ஒவ்வொரு ஷோலையும் ஒரு சிலர் பேசுகிற கருத்து ஒரு புதிய பார்வையோடு கூட கொண்டதாக இருக்கும். பட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பேசுகிற கருத்துக்கள் முற்றிலும் புதிய கோணத்திலும் புதிய பார்வையோடும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு